உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். வருகிறார் பிரதமர் மோடி வருகிறார். தேசிய அரசியலில் தமிழகத்தை இணைக்க வேண்டும் என்ற ஒரே லட்சிய வேங்கையாக தான் பிரதமர் மோடி வருகின்றார். இதைத்தான் கண்டு திராவிட கட்சிகள் நடுநடுங்கி செயல்படுகின்றன. தேர்தல் வர வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தள்ளி போடுறது. சரி, அப்படி என்றால் நீங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்றது. தேர்தல் வாக்குறுதி எது கொடுக்குறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகின்றார், சென்னை மாநகராட்சியை பற்றி எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை. வளர்ச்சி என்ற பேரில் அந்த நிதிகளை தாங்களே சுரட்டிக் கொள்கின்றதால் இந்த திராவிட கட்சிகளுக்கு கைவந்த கலை. நாங்க வாங்கக்கூடிய இந்த பணத்தை ஒயிட்டா காட்டுறோம். உங்களால முடியுமா? யாரா வீட்டுல வாங்க முடியுமா சொல்லுங்க. அப்படி கிடையாது. நீங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுகவுடைய சுயநலம் தான் அதுக்கு காரணம். இது மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதற்கு நேரம்தான் இந்த நேரம். காரணம், இது காலத்தின் கட்டாயம். ஆட்சியில் வரக்கூடியவர்கள் நாங்கள் சிங்கார சென்னையை ஆக்குவோம், கூவத்தை மேம்படுத்துவோம், கூவத்தில் படகு ஓட்டுவோம் என்று சொன்னவர்கள்லாம் 1967 தமிழக வாக்காளர்களுக்கு 2 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியவர்கள் திராவிட கட்சிகள். அன்னைக்கு இந்தியாவுடன் நேபாளத்தை சேர்த்திருந்தால் தீபத்து தப்பி இருக்கும். நீங்கள் அதை நிராகரிச்சனால தான் தீபத்துன்னு சைனாகாரன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறான். ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர் உதவியாளர்களையோ, ஊழல் செய்யக்கூடிய அந்த அமைச்சர் செயலர்களையோ, ஊழல் செய்யக்கூடிய அந்த துறை அதிகாரிகளையோ, ஒரு அதிகாரிகள் மீதாவது நீங்கள் துறை ரீதியாக குண்டூசி குத்துற அளவுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் VS ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். கச்சத்தீவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் எடுக்கப்படுகிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது என்னதான் காங்கிரஸுடைய தவறாக இருந்தாலும், என்னதான் திமுகவுடைய தவறாக இருந்தாலும் 10 ஆண்டு காலம் பாஜக தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கச்சத்தீவை மீட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன சார் இதில்? ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரே நேரத்தில் எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. 10 ஆண்டு காலம் இருந்துச்சு. ஒரே நேரத்தில் எல்லாமே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு பாஜகவுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டரிங் தான் அயோத்தியா ராமர் ஜென்மபூமி, ராமர் கோயில் கட்டக்கூடிய இது அது மாதிரி ஆர்டிகல் 370. இப்போ நிறைய விஷயங்கள் பிஜேபியுடைய தேர்தல் இதில் எல்லாமே ஒன்றுனா திட்டத்தான் ஒரு அதுக்கான காலகட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ கச்சத்தீவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் முறையாக 7/7/74 அன்று இந்திரா காந்தி அம்மையாரும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் வெளியுறவுத்துறை செயலருமான அந்த நிலைப்பாடில் அந்த திட்டங்களை கச்சத்தீவுக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது முதல் கட்டமாக எதிர்த்ததே நம்முடைய அப்போதைய ஜனசங்கத்தினுடைய எம்பியான அடல் பிகாரி வாஜ்பாய் தான். இந்த நாட்டினுடைய மண்ணை ஒரு பொடி மண்ணை கூட நான் அந்நியத்தை கொடுக்க மாட்டேன் என்று வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் செய்தவர் அன்றைய வாஜ்பாய் தான் செய்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு திட்டங்களை ஒரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அதனுடைய துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களை கூப்பிடணும், அதுக்கு சம்பந்தமான அறிவியல் கூறுகள், தொல்லியல் துறைகள், வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் அவர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் எதையுமே கலைஞர் அன்னைக்கு உள்ள முதலமைச்சரோ இந்தியாவுடைய பிரதமரோ எதை பற்றியுமே அவங்க கண்டுக்கிடவும் இல்லை, கேட்டுக்கிடவும் இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த 77க்கு பிறகு இலங்கைக்கு தாரை வார்த்த பிறகு தான் அன்றிலிருந்து 2014 வரைக்கும் தமிழகத்தில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் சொல்லலா துயரங்கள், உயிருக்கு போராட்டம், துப்பாக்கிச் சூட்டு, உயிர் பலி, இந்த மாதிரி நிறைய சொல்லலா துயரங்களை இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கச்சத்தீவு கூடிய நிலைப்பாடு என்ன, நமக்கு பொதுவாக நம்ம ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி காலும் முக்கியம். இந்தியாவுடைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாரத மாதாவுடைய நிலைப்பாடு மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே தலைக்கு கிட்ட உட்காந்துக்கிட்டு பயங்கரவாதிகளும் சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற அவர்களை இந்தியாவில் நோண்டிட்டு இருக்கிறாங்க, பல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, பல பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சட்ட ரீதியாக செயல்பட வேண்டியிருக்குது. அந்த நேரத்தில் அதே போல் காலையே உட்காந்து ஒருத்தன் குண்டீஸ் எடுத்து கொடுத்தா வரேன்னா நமக்கு நாங்கள் தலைக்கு நம்ம சொரிஞ்சு விடுறதுக்கா, காலில் நம்ம சொரிஞ்சு விடணுமா?
அப்படிங்கும்போது இந்த குண்டூசியை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சைனா நாடு சுரண்டி கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, இந்தியாவில் வந்து 142 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. உலகத்தில் எந்த பொருளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் பிளேஸ் வந்து இந்தியா மட்டுமே போதும் உங்களுக்கு. நீங்கள் மற்ற நாடுகளில் ஒரு பொருளை கொண்டு விற்க போகிறது ஒன்று தான், இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கொண்டு விற்க வரதும் ஒன்று தான். காரணம், சைனா வந்து உலகத்திலே மணி வாரில் ஒரு பெரிய மெடிக்கல் வார், பிஸ்னஸ் வார், மார்க்கெட்டிங் வாரில் முன்னணியில் இருக்கனால இந்தியாவில் அவங்களால இந்த மோடி பிரதமர் இருக்கிற ஒன்றும் பண்ண முடியல. அப்படிக்கின்ற போது மோடிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒரு பூச்சாண்டி வேலை கட்டணும்னா நமக்கு சைனா இலங்கையை கையில் வச்சா தான் எடுக்க முடியும். அப்போ இலங்கையை அவங்க கையில் எடுக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தான் இலங்கையில் வாழும் இந்தியா அந்த தமிழர்களுக்கு பொருளாதார ரீதியாக, கட்டிட ரீதியாக, பல சமூக ரீதியாக பல இது பண்ணி பல ஆயிரம் கோடி ரூபா நிதி திட்டங்களை ஒதுக்கி எல்லாமே உதவி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து இலங்கை விஷயத்தில் பார்த்திங்கன்னா சைனா கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. இப்போ இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக கச்சத்தீவில் பிராக்கெட்டில் இப்போ ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து முகேஷ் என்ற அம்பானின்னு வச்சுருங்களேன். இப்போ ராமனுடைய பேர் ராமன், என்னுடைய ஃபுல் பேர் சீனிவாஸ் ராமன். அப்போ ராமன் சொல்லுவாங்க, சீனிவாஸ் ராமன் அலைஸ் என்ற பேரும் வைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அது வந்து கச்சத்தீவு வந்து ஒரு வாலி தீவாகும். வாலியும் ராமபிரானும் போரிட்ட இடம் தான், முதல் முறையாக போரிட்ட இடம் தான் அந்த தீவு. 285 ஏக்கர், அடுத்தது 285 ஏக்கரும் 20 சென்டும் கொண்ட அந்த மணல் மேடு தான் அந்த இடம் வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிச்சி அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது, மீன் வேலையை உணர்த்துறது, காயப்படுறது, இந்த மாதிரி ஒரு நிலைப்பட இருந்தாங்க. அதில் அதே மாதிரி அந்த அந்தோனியார் கோயிலை கிட்டதும் ஒரு தமிழர்கள் தான். இந்த மாதிரி கலாச்சாரம், பண்பாடுகள், ஆண்டுக்கு 7 நாள் விழா நடக்கும், எல்லாருமே இங்கே போவாங்க, அந்த நாட்டு மக்கள் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி கலாச்சார பண்பாட்டுக்கான ஒரு நிலைப்பாடு இருந்தது. அப்புறம் போர்கள் பிறனப்படும் போது அந்த நம்முடைய பாதுகாப்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை அது தடை செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமையில் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்தது திமுகவுடைய சுயநலம்தான் அதுக்கு காரணம். இது வந்து மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதற்கு நேரம்தான் இந்த நேரம். காரணம், இது காலத்தின் கட்டாயம். காரணம் என்றால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு விஷயம் பாருங்கள், பிராந்திய சிந்தனை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தேசிய சிந்தனை வராது, தேசபக்தியும் வராது. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்களில் பிராந்திய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய பல தலைவரிடம் தேசிய உணர்வு இருக்காது. காரணம் என்றால் தேசிய உணர்வு இருந்தால் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தேசப்பற்றில் ஆகி விடுவார்கள். சரி, 10 ஆண்டு காலம் பாஜக இருந்தாங்க. இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் பாஜக அரசு செஞ்சாங்க? இது குறித்து அண்ணாமலை ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்காரு. 3 ஆண்டு காலமாக இது சம்பந்தமாக பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து தேர்தல் நேரத்தில் தான் அதை பற்றி பேசப்படுது. அதாவது தேர்தல் நேரம், அதாவது காரணம் என்றால் இது போன்ற இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி இது முன்வைக்கும் போது தான் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வமான ஒரு எண்ணம் உண்டாகும், அதில் என்ன இருக்குன்னு. காரணம், நீங்கள் ஒரு சினிமா தியேட்டரில் படம் பார்க்க போகிறீங்க, ஒரு நல்ல கதாபாத்திரம் இருந்தால் குடும்பத்தோடு பார்க்க போகிறோம். தேர்தல் வர வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தள்ளி போடுறது. சரி, அப்படி என்றால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்றது. தேர்தல் வாக்குறுதி எது கொடுக்குறீங்க? இந்த இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து என்ன சொல்லுது, நாங்கள் சிலிண்டர் 500 ரூபா ஆக்குவோம், டீசல் பெட்ரோல் 65 ரூபா 70 ரூபா ஆக்கணும். இது சாத்தியமா? இளைஞர்களுக்கு வந்து இலவசமாக சிம் கார்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா? சொல்றாங்க அப்படின்னா அவங்க இதற்கு முன்னாடி பண்ண விஷயங்களையுமே அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், இலவச பேருந்தா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களை ஈர்க்கும். அது அந்த ரீதியா கூட மக்கள் ஓட்டு திமுக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமே அழகுக்கு சுண்டில் அழகுக்கு லிப்ஸ்டிக் தடவுற மாதிரி தான் அந்த திட்டங்கள். ஆனால் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் பெண்களுக்கு உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர், கணினி கொண்டு வந்தாங்க, மடிப்பு கணினி கொண்டு வந்தாங்க, சைக்கிள் கொண்டு வந்தாங்க, பேக்கு தோட்டங்கண்டாங்க. இன்னும் எத்தனையோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கால்நடையாலும் பஸ் கூட இல்லாமல் நடந்து போன அந்த திராவிட கட்சிகள், அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, தமிழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, அதாவது முன்னேறுறாங்க, ஒரு ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய திட்டங்கள் தான் வந்து மெயின் காரணம். இப்போ மற்ற மாநிலங்களை விட ஏன் தமிழகம் வளர்ந்துருக்குன்னு கேட்டால் அவங்க படிப்புக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதுவே பாஜக ஆளும் மாநிலங்கள் அப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்றக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியில் அதை ஏற்றுக்கிறலாம், எம்ஜிஆர் ஆட்சியில் ஏற்றுக்கிறலாம். எம்ஜிஆர் ஆட்சியில் ஏற்றுனா எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் பேசுகின்ற போதெல்லாம் காமராஜரை மேற்கொண்டு தான் அந்த திட்டங்களை அவர் சொல்லுவார் மக்கள் மத்தியில். ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வாழ்வதற்காக
ஒரு குடும்பம் வாழ்வதற்காக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற பெயரில் அவங்க லேபிள் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி உள்ள இந்த அரசாங்கம் 2021க்கு பிறகு வந்திருக்க திமுக அரசாங்கம் பொறுத்தவரையிலும் நீங்கள் மக்களுக்கான ஆட்சி என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்றால் இன்றைக்கி நடக்கிற ஆட்சி என்பது வந்து கம்ப்ளீட்டாக எல்லா துறையிலையுமே லஞ்சம் கொடுக்காமல் எந்த விஷயமும் சாதிக்க முடியாது. இந்த துறை அமைச்சர்களை இவர்களுக்கு என்ன வேலை சென்றார்கள் என்பது திமுகவே அவங்க தலைமையிலே கண்காணிக்கிறது கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த ஆட்சியை பொறுத்த இன்றைக்கி உள்ள திமுக ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி என்பது சொல்வது முற்றிலும் மாறுபட்ட கருத்துடையது. காரணம் என்றால் நான் இந்த துறையில் என்ன நடக்கின்றதுன்னு நான் பயணிக்கிற கருத்தான் வருது சார். இப்போ பாஜக சார்ந்தவர்கள் எல்லாம் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ற மாதிரி ஏன் அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டேன்? ஒரு விஷயம் கேளுங்க, அதிமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி. அதிமுக எதிர்க்கட்சி ரொம்ப எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணி தேவையில்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இருக்கின்றது. திமுக அதிமுக தானே விமர்சனம் செய்யணும். 10ல் 1 பங்கு, அதாவது குழம்பு கூட்டு பொரியல்லாம் வச்சுட்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இஞ்சி ஊறுகாய் மாதிரி அதை தொட்டு அந்த தொட்டு எடுக்கிற மாதிரி இஞ்சி ஊறுகாயை தொட்டு எடுக்கிற மாதிரி தான் திமுக அதிமுக பேசுகிறத தவிர்த்து அவங்க முழுக்க பிஜேபி தான் அட்டாக் பண்றாங்க. அப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணம் தான் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிமுக திமுக இடையே தான் கடுமையான ஒரு பிரச்சாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா உதயநிதி அவர்கள் எடப்பாடி புகைப்படம் காட்டி பேசினதா இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் உதயநிதி அவர்களை சொன்னதா இருக்கட்டும், இவங்களுக்குள்ளதான் போட்டி இருக்குன்னு பிரச்சாரங்கள் மூலமாவே தெரிய வருது. அதாவது இவர் எல்லாமே ஊடகம் காட்டக்கூடிய ஒரு அவுட்டோர் பிம்பங்கள். இன்றைக்கி திமுக பொறுத்த வரைக்கும், அதாவது பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்ற அந்த நேரத்திலேயே 1967 தமிழக வாக்காளர்களுக்கு 2 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியவர்கள் திராவிட கட்சிகள். 2 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிய திராவிட கட்சிகள் இன்று 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து கோட்டரும் பிரியாணியும் பணத்தையும் கொடுத்து வாக்காளர் மத்தியில் ஒரு நட்பாசையை காட்டி ஒரு மோசமான எண்ணத்தை உருவாக்கி நல்லவர்களை தேர்ந்தெடுக்க முடியாத நிலைப்பாடை தமிழகத்தில் கொண்டு வந்தது திராவிட கட்சிகள் தான். ஆகவே தான் அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்கிறார், நாங்கள் பணம் தர மாட்டோம், நீங்கள் பணமா மனமா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டிங்கன்னா நாடு மோசமான சூழ்நிலை ஆகிவிடும். தமிழகம் ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நினச்சி பாருங்கள். சாராய ஃபேக்ட்ரி யார் நடத்துகிறா? திமுக. கல்விக்கூடம் யார் நடத்துகிறா? திமுக. மருத்துவமனை யார் நடத்துகிறா? திமுக. மருத்துவ கல்லூரி நடத்துகிறா? திமுக. அத்தனை துறைகளை தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி எடுக்கக்கூடிய துறைகளெல்லாம் பயணிக்கக்கூடியவர்கள், நிலமிலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவில் அங்க வைக்கிறவர்களும் அதிமுக அங்க வைக்கக்கூடிய செல்வந்தர்களும் சீமான்களும் சீமாட்டிகளும் தான் இந்த தமிழகத்தை நிர்வாகம் செய்கிறதில் சாமானிய மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு முறையான இவர்கள் எந்த உதவியும் செய்வதில்லை என்பதுதான் நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி எந்த துறையில் பார்த்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ளையிங் ஸ்குவாடு அந்த துறை ரீதியான அதிகாரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பிஜேபி செய்யக்கூடிய ஏதாவது அந்த கொடி பச்சுறாங்களா, எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அனுமதி வாங்கினீங்களா? அப்போ தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளர் நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை இது பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த எத்தனை காரில் கட்சி கொடி பறக்க விட்டு கொண்டு போகிறாங்க. அந்த வண்டியை சோதனை கூட பண்ணுறது கிடையாது. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வச்சக்கூடிய ஒரு துறை ரீதியான அதிகாரிகளே இந்த மாதிரி செய்யலாம் என்றால் ஒரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சொல்லுங்கள். அதனால் திமுக பொறுத்தவரையிலும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக பிரித்து விட்டாச்சு, பிஜேபி தனியாக நிற்குது, நாம் மொத்த சீட்லேயும் ஜெயிச்சிடலாம் என்னோட நிலைப்பாடு கற்பனை கோட்டை கெடுக்கின்றார்கள். இன்றைக்கு திமுக நிற்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா உள்கட்சி பூசல். திருச்சியில் உள்கட்சி பூசல், நெல்லையில் உள்கட்சி பூசல், தமிழ்நாடு முழுவதும் திமுக நிற்கிற உள்கட்ட தொகுதியில் விசிகே நிற்கிற இடத்துல திமுகவுக்கும் விசிகேக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் திமுகவுக்கும் காங்கிரஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. திருச்சியில் கூட என்ன சொல்கிறாங்க, வைகோல்சாமியுடைய மகன் அங்கே நிற்கின்றார், ஆகவே இவரை தோற்கடிக்கலாமா, ஜெயிக்க வைக்கலாமா? ஜெயிக்க பார்த்தால் தொகுதியில் அவர் நங்குரம் போட்டு விடுவார், நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். தோற்கடித்தால் ஒரே வேலை முடியும் என்று பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் திமுக தலைமை என்ன உத்தரவைக்கின்றால், தோற்கிறாரோ ஜெயிக்கிறாரோ ஒருவன், ஜெயிக்க வைக்கிறது நம்முடைய கடமை, வேறு வழி இல்லை, நமக்கு மதிக்க மாட்டாங்க, தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிக்குள்ள பிரச்சனைகள் ஓடுது. திமுகவில் முழுக்க உள்கட்சி பிரச்சனை. இன்றைக்கி திமுகவில் போகக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பெரிய பாலாறும் தேனாரும் சிரிச்சிட்டா போகிறாங்க. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி சென்னையிலே பாருங்கள், பல இடங்களில் வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் போகிற இடத்துலலாம் பொதுமக்கள் எவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் மக்களுடைய மனநிலைகளை திமுக அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் தவறாக சொல்லலாங்க. அதாவது திமுக அரசாங்கம் நிறைய தவறு செய்கின்றது. ஒரு ஆட்சி நடக்கின்ற போது அந்த ஆட்சியில் சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளை
மக்களுக்காக செய்கின்றார்களா இல்லையா, அல்லது அரசு துறை அதிகாரிகள் மக்களுக்காக செய்கின்றார்களா இல்லையா? இன்றைக்கி அரசு துறை அதிகாரிகள் வந்து இன்றைக்கி மாதம் ஆனால் எத்தனை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அந்த சம்பளத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்து முழுக்க சர்வீஸ் நோக்கே கிடையாதுங்க. முழுக்க பணம் வாங்கணும், லஞ்சம் வாங்கணும் நோக்கில் யார் வளர விட்டது? ஒரு செடியில் ஒரு நெல் நட்டோம்னா அதில் களையை பறிச்சுன்னா அந்த களையை பிடுங்கி போடுறோம். ஆகவே குறைந்தபட்சம் தமிழக அரசு, நான் திரும்ப சொல்லுகின்றேன், தமிழக அரசு இந்த ஆட்சியில் ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களையோ, ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர் உதவியாளர்களையோ, ஊழல் செய்யக்கூடிய அந்த அமைச்சர் செயலர்களையோ, ஊழல் செய்யக்கூடிய அந்த துறை அதிகாரிகளையோ, ஒரு அதிகாரிகள் மீதாவது நீங்கள் துறை ரீதியாக குண்டூசி குத்துற அளவுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை. அப்படி என்றால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். முழுக்க நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க? அதுக்கு காரணம் என்றால் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் ஒரு ரேட்டு, கேடருக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் அந்தந்த பதவிக்கு ஒரு கேடரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேடத்தை மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரேட்டை துறை சார்ந்த அமைச்சர் கொடுத்து அப்படியே அள்ளிட்டு அந்த துறையில் வந்து உட்காந்துருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பணம் சம்பாதிக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு காலத்தில் உங்கள் அம்மா பாட்டி எல்லாம் ஒரு முதியோர் எல்லாம் பட்டா மேட்ரு வாங்கணும், இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ் வாங்கினா தாலுகா ஆஃபீஸில் விஓட்ட மனு கொடுத்து அவங்கள்ட்ட மனு கொடுத்தா ஒரே வாரத்தில் அந்த மனுவுடைய இது கிடைக்கும், அந்த அவங்களோட சான்றிதழ் வாங்கலாம். இன்றைக்கி இதில் முடியாத காலத்தில் தான் உங்கள் தொகுதியின் முதல்வன் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த உங்கள் தொகுதியின் முதல்வன் எத்தனை பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஐயா, சாதாரண ரேஷன் கார்டுங்க, ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டில் ஒரு டெலிஃபோன் நம்பர் மாறி போச்சுன்னு அதில் வந்து பாமர கிராமத்தில் உள்ள ஏழைகள் வந்து அது உங்கள் தொகுதி முதல்வன் திட்டத்தில் அந்த மனுக்களை கொடுத்தால் கூட அந்த மனுக்களை குப்பையில் தூக்கி போட்டு அதுக்கே ஒரு ஃபோன் நம்பர் மாறினாலும் கூட, ஒரு பேரில் ஒரு எழுத்து மாறினாலும் கூட உங்கள் தொகுதி திட்டத்தின் மூலமாக வாங்க முடியாத சூழ்நிலை குமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல ரேஷன் கடை உயர்ந்த கார்டு மாற்றதுக்கு பலரும் எங்கிட்டே போகிற சொல்கிறாங்க. அப்போ அந்த உங்கள் தொகுதியின் முதல்வன் திட்டத்தின் கொடுக்கப்பட்ட புகார் மனு மீது கோரிக்கை மனுக்களில் நடவடிக்கை இல்லாவிட்டால் வைப்புண்ணுக்கு இதை விட என்ன இது சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ஆகவே எல்லா திட்டங்களும் ஃபெயிலியர். மக்களுக்காக அதை பண்ணுற இதை பண்ண திட்டம் ஒழுங்காக போகுதா இல்லையா பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஊழல் பற்றிலாம் வந்து பாஜக வந்து பேசவே முடியாது. ஏன்னா தேர்தல் பத்திரம் மூலமாக உங்களுடைய ஊழல் வந்து வெட்ட வெளிச்சமாயிட்டு, எந்த வெளிச்சம் கிடையாது. கருப்பு பணத்தை வெளிப்படையாக அது இந்த பணம் இந்த மாதிரி வந்ததுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாட்ரி அதிபர் மார்ட்டின் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் மார்ட்டின் கொடுத்தா கரன்சி உங்களுக்கு பிடிக்குதா? ஏன் மார்ட்டினுக்கு மருமகன் சீட்டு காட்டார்ல விசிகேல ஒரு சீட்டான ஜென்ரல் தொழிலை கேட்டார், ஏன் நீங்கள் கொடுக்கல? அப்போ மார்ட்டின் பணம் பிடிக்கும், மார்ட்டினுடைய மருமகனுக்கு சீட்டு கொடுக்கப்படாதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? இது விட என்னங்க? ஏங்க மார்ட்டின் அவர்கள் எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தான்னு அதுவே எலக்ட்ரோ பாட்டில் வந்ததா இல்லையா? ஆகவே தான் அமித்ஷா திரும்ப சொல்லாரு, நாங்கள் வாங்கிய பணம் இருக்கிறதுல அதிகமா பாஜக தான் அதிகமான பணம் வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, இல்லைங்க, வாங்கின பணத்தை இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான திறந்த வெளி வெளிச்சமாக இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி உள்ளே வெளியே உள்ளவனு எத்தனை கோடி இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பில்டிங்கை மட்டும் கணக்கெடுங்க. கடந்த 3 வருடமாக கட்டப்பட்டிருக்கிற மல்டி ஸ்டோரி பில்டிங் எனக்கு கணக்கெடுங்க. எத்தனை கோடி ரூபா வாங்கினான்னு இவங்க கணக்கு சொல்லுவாங்களா? இதுக்கு கணக்கு இருக்கா சொல்லுங்க. டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்குறாங்களே, இது கணக்கு இருக்கா சொல்லுங்க. அப்போ யார்கிட்ட காது குத்துறீங்க? ஆகவே அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிக்காரு, நாங்கள் வாங்கக்கூடிய இந்த பணத்தை ஒயிட்டாக காட்டுறோம். உங்களால் முடியுமா? யாரோ வீட்டில் வாங்க முடியுமா சொல்லுங்க? அப்படி கிடையாது. இது வந்து இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து திராவிட சிந்தனையுள்ள மனநிலையாக நீங்கள் பேசாதீர்கள். அந்த மாதிரி கிடையாது. அப்படி வாங்க வேண்டாம், எங்களுக்கு அப்படி வெளிச்சம் நீங்கள் இருங்க, அதில் கணக்கெலாம் வேண்டாங்க, வித்தவுட்டில் கொடுங்க, வாங்கிட்டு போயிடலாமே சொல்லுங்கள். வந்து அதாவது மக்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். அதுக்காக அவங்க வந்து இவ்வளோ தைரியம் இருக்குல்ல. அதாவது பிஜேபி திறந்த வழி திரையரங்கம் போல் உள்ளதை உள்ளபடி நேர்மையாக வாய்மையாக மக்களிடம் சொல்லுகின்றார்கள், மக்களை நம்புகின்றார்கள். ஆனால் இதை திமுகவை காங்கிரஸ் கட்சியை போல பொய்யாக சொல்லி ஓட்டு கேட்கவில்லை என்பது என்னுடைய பதிவு. ஓகே சார். அடுத்து வந்து தமிழிசை அவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, சென்னையில் வந்து ஒரு போதுமான வசதிகள் இல்லை, சரியான செயல் திட்டங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே சென்னை வந்து வளரவில்லையா சார்? ஏன்னா கிராமங்கள்லேருந்து இப்போ நம்ம வேலைக்கு வரணும் சென்னைக்கு தான் வருவோம், இங்கே மெட்ரோ இருக்கட்டும், எல்லா வசதியுமே வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் இருக்குங்கும் போது எந்த ஒரு வசதி இல்லைன்னு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதான் என்ன வசதி இல்லை சென்னை. 2016 எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் போது மத்திய அரசு என்ன திட்டம் ஒதுக்கினா, தமிழ்நாட்டில் ஒரு 15க்கு மேற்பட்ட மாநகராட்சிக்கு சிறப்பு செயலாக்க திட்டத்தின் மூலமாக ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டம், பார்க்கு திட்டம், சாலை திட்டம், இந்த மாதிரி தரமான சாலைகள் திட்டம், இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் மத்திய அரசு நிதி மூலமாக 1000 கோடி 2000 கோடி ரூபா பணத்தை ஒதுக்குனாங்க. இந்த பணம் எல்லாம் தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை தான் வேலை செஞ்சாங்க. இந்த வேலை செஞ்சதில் முறைப்படியான கணக்கு இவங்களால் கொடுக்க முடியுமா?
50% கூட அதில் வேலை செய்யலை. மடல் பிகாரை திட்டம், அம்ருத் திட்டம், அனிமல்ஸ் ஒவ்வொரு திட்டம். திராவிட கட்சியுமே ஆட்சிக்கு வரும்போது சென்னை வந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தண்ணியில் மக்கிட்ட மாட்டோம். தண்ணியில் மக்க ஒவ்வொரு மழை நேரத்திலையும் சென்னையை கடந்த 10 ஆண்டு காலமாக அதிகமாகும் அதெல்லாம் கிடையாதுங்க. விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஐயா, உங்களுக்கு இது தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் 10 வீடு இருக்குங்க. 10 வீட்டுக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை அந்த இழப்பு கொடுக்குறீங்க. அதுக்கு மீறி 100 வீடு இணைப்பு எப்படி பண்ண முடியும்? மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு அப்படின்னு பார்த்தா சென்னைக்கு வராங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அதற்கான விஷயங்கள் ஒவ்வொரு வருடமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வெள்ளம் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அதாவது ஆட்சியில் வரக்கூடியவர்கள் நாங்கள் சிங்கார சென்னை ஆக்குவோம், கூவாத்தை மேம்படுத்துவோம், கூவத்தில் படகு ஓட்டுவோம் என்று சொன்னவர்களெல்லாம் வாங்கிய கணக்கும் அதுக்காக நிதிகளை ஒதுக்கப்பட்ட தொகையும் முதலை கணக்கு என்று கணக்கு போட்டவர்களும் இந்த ஆட்சியில்தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய திட்டத்தை வாங்கி மத்திய அரசு நிதிகளை வாங்கி இவர்கள் சுவாகதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இவர்கள் உள்கட்டமைப்பு வலுவான பலமான கட்டமான உள்கட்டமான திட்டமைப்புகள் இல்லாத காரணத்தால் சென்னை மாநகரம் ஒவ்வொரு முறையும் தண்ணீரில் மூழ்குகின்றது. ஏன் ஒரு சிமெண்ட் சாலைக்கு எத்தனை மினிமம் 5 வருஷம் கேரண்டி, ஒரு தார் சாலைக்கு மினிமம் 3 வருஷம் கேரண்டி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, 6 மாதத்துக்கு போட்ட ரோடே போட்டு அதை உடச்சி திரும்பவும் ஓஎண்டம் பணி மேற்பார்வைன்னு சொல்லிங்க. ஓஎண்டம் ஒர்க் என்றால் பணி மேற்பார்வை சொல்லிட்டு போலி பில்லை போட்டு சாப்பிட்றீங்க. அதனால தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சென்னை மாநகரத்தை பற்றி எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை. வளர்ச்சி என்ற பேரில் அந்த நிதிகளை தாங்களே சுரட்டி கொள்கின்றதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு கைவந்த கலை. அதைத்தான் அவர் மறைமுகமாக தென் சென்னையினுடைய வேட்பாளரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் சொன்னது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவர் சொல்லில் பொய் இல்லை, அனைத்து மெய் 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 என்பது என்னுடைய பதிவு. ஓகே சார். அதே மாதிரி இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருந்தது. அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள கட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் உடனே சின்னம் வழங்கப்பட்டதாகவும், அதுவே மற்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய சின்னம் வந்து தரவில்லை. ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாமே தாண்டி இன்னொரு விமர்சனமே வருது. தேர்தல் ஆணையம் சின்னம் தொடர்பாக ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கும்போது இவிஎம் விஷயம் நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பதில் என்ன? கேட்குறவங்களுக்கு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். சர்க்கஸ் கூடத்தில் சர்க்கஸ் கூடத்தில் நிற்கக்கூடியவங்க வாய்க்குள்ளே ரிப்பனை போட்டு அது மீட்டு கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். ஆகவே எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி நரம்பில்லாத நாக்குகள் 1000 பேசும். அந்த மாதிரி பேசும்போது இன்றைக்கி ஏற்கனவே என்ன சொன்னாங்க, பிஜேபி ஈடியன் கூட்டணி, பிஜேபி ஐடியன் கூட்டணி, பிஜேபி இந்த மாதிரி ஊருக்கு சிபிஐடன் கூட்டணி, அப்புறம் தேர்தல் நீங்கள் சொன்ன தேர்தல் ஆணையத்தின் கூட்டணி, இப்போ நேற்றுக்கு 2 நாளாக என்ன சொல்லுவாங்க, பிஜேபி வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்கன்னு இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சியுடைய தனியான ஒரு இயக்கம். இது என்பது டிஎன் சேஷன் இதுதாண்டா தேர்தல் என்பதை அவர் வலியுறுத்தி காட்டு போயிருக்காரு. இந்த தேர்தல் ஆணையத்தை பிஜேபி சொல்லி அவங்க கேட்குறது அவங்க கை குழந்தை இல்லை, அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய வரமுறை, நீங்கள் ஒரு கடையை நடத்துகிறீங்க, அந்த கடைக்கு வருஷந்தோறும் லைசன்ஸை ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் கட்சி என்பது இன்றைக்கி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் 2000 கட்சிக்கிட்ட இருந்தது. அதன் பிறகு 5000 6000 கட்சி வந்தது. அப்போ இப்படியே கட்சி பெருகிட்டு போனேன்னு ஒரு வரமுறை கொண்டாடுறாங்க. அந்த வரமுறை கொண்டு வரதும் போது 5 ஆண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை அதை ரினியூல் பண்ணி ஆடிட்டிங் கிளியர் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ தேர்தல் நின்றுக்கீங்க, வரவச்சல கணக்கு என்ன ஓட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு. தமாக ஓட்டு சதவீதம் கணக்குகளை கரெக்டாக அவங்க தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தமாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, பாமக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தமிழர் அண்ணன் அவர் என்ன சொன்னாரோ, நாங்கள் இது கணக்கு ஏன் கொடுக்க சரியான அங்கே தேர்தல் ஆணையத்தை கொடுக்க முடியாத காரணம் என்ன, நாங்கள் மழை வெள்ளத்தில் மக்களுக்காக நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தோம், நாங்கள் அதை மறந்துட்டோம். ஐயா, தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் மறந்துட்டோன்னு சொல்ல முடியும், எடுக்க முடியுமா? நீங்கள் இப்போ பஸ்ஸுக்கு ட்ரெயின் 7 மணிக்கு ட்ரெயின், நீங்கள் 7:30 மணி இருந்தால் ஐயோ நான் மிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அது உங்களுடைய தவறு. அப்படின்னா நீங்கள் துறை ரீதியாக அது சம்மந்தமான ஃபாலோ பண்ணதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதனால் தேர்தல் ஆணையத்தை சொல்வது என்னென்னா, இந்த வாய்ப்புளித்ததான் மாங்காய் பிடித்ததான்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று சொல்லணும். சொல்லுறதுக்காக பிஜேபி மேலே பழிய போடணும். இப்படி தான் அவங்க என்ன பண்ண, அதாவது மக்களுக்கு தெரியாதா, மக்களுக்கு என்ன தெரியாது, யார் செய்வா என்ன செய்வான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் கரெக்டாக செயல்படுகின்றது. நீங்கள் பிஜேபி இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு தமாகவும் சரி பாமகவும் சரி இவர்களெல்லாம் தன்னுடைய அந்த அரசியல் கட்சி வரவு செலவு கணக்குகளை தேர்தல் ஆணையத்தின் முறைப்படியாக பதிவு செய்துள்ளார்கள், முறைப்ப கணக்குகளை கொடுத்துள்ளார்கள். நாம் தமிழர், விசிகே, மதிமுக போன்ற கட்சிகள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படவில்லை. அதற்கான விளக்கங்களும் அதுக்குடைய செயல்முறை வடிவங்களையும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இப்போது சின்னமும் கரெக்டாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ அவங்கவுங்க தேர்தலில் தங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி செயல்படுகின்றார்கள். ஆகவே தேர்தல் ஆணையத்தை மீறி குறை கூறுவது தவறு. ஓகே சார். அதே மாதிரி தமிழகம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாஜக எத்தனை சதவீதம் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல். திமுகவுக்கு காரணம் என்றால் 2019 நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, 2024 நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் வேறு. 2024 நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் இந்தியாவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சிந்தனை உடைய பிராந்திய கட்சி ஆர்வலர்கள், இதே போல் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள், இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டிலிருந்து செயல்படும் தீய சக்திகள்லாம் கூட்டு சேர்ந்து பிஜேபி வரவிடக்கூடாதுன்னு எல்லா நாடகங்களும் அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அரங்கேற்றத்தில் பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த 2024 தேர்தல் பெரும்பான்மை மக்களுடைய ஒரு குருசோத்திர தேர்தல் என்பது நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை சீரழித்து இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடுள்ள நேரு எப்படி பிரதமராக இருக்கின்ற போது பங்களாதேஷும் பாகிஸ்தான் எப்படி பிரித்து நாட்டை சிதறடித்தாரோ அதே போல் நாட்டை சிதறடிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. உதாரணத்துக்கு கச்சத்தீவு பாருங்கள், அதுக்கு முன்னால் பாருங்கள் 1950 நேபாள நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு, எங்களை இந்தியாவில் சேருங்க. நேபாள பிரதமர் நேபாளத்தை இந்தியாவுடன் சேர்ப்பதற்கு நேருவிட்ட கடிதம் கொடுக்குறாரு. அன்னைக்கு இந்தியாவுடன் நேபாளத்தை சேர்த்திருந்தால் திபெத் தப்பி இருக்கும். நீங்கள் அதை நிராகரிச்சினால தான் திபெத்துன்னு சைனாக்காரன் ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறான். வந்து இது மாதிரி 1965 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1962 சைனா அமெரிக்கா நாட்டுடைய அப்போதைய அதிபர் கென்னடி ஒரு கடிதம் கொடுக்கின்றார். என்னென்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அணு ஆயுத சோதனை நம்ம நடத்துவோம்னு சொல்லிட்டு இருந்து அதே நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, அதே 62 பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் இந்தியாவில் போருக்கு வந்தாங்க. 65 பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் போர் நடந்தது. ஆகவே இந்தியாவுடைய அந்த அன்னைக்கு நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி போன்ற அந்த குடும்ப வாரிசு நடத்த தலைவர்கள் எல்லாமே இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய தங்களுடைய சுதந்திரனுக்காக தான் செயல்படுறத இந்தியாவுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அவ்வளோ செய்யவில்லை. இதெல்லாம் தொலைநோக்கு வச்சு தான் பிரதமர் அவர்கள் கரெக்டாக கொடிட்டு காட்டுகின்றார். தமிழகத்தில் பிஜேபி வரும், தொடர்ந்து பிஜேபியை வெற்றிப்படை செய்ய வேண்டும் என்று பிரதமர் தொடர்ந்து பயணிப்பார். அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு உண்டு, காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம், 4 வேத சாஸ்திரம் சொல்லுது. இதை சொன்ன கண்ணன் மன்ன தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான், வருகிறார் பிரதமர் மோடி வருகிறார் என்பது தமிழகத்தின் மக்களுக்காக ஓட்டு வங்கிகளை தேசிய அளவில் சிந்தனையை உருவாக்குவதற்காக திராவிடத்தை வீழ்த்தி பாரதம் தேசியத்தோடு தமிழகம் எழுச்சி பெற வேண்டும் என்று கீதை சொன்ன கண்ணன் போல் அவர் வந்து கொண்டிருக்கின்றார். பல முறை வந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் இந்த தேர்தலுக்கு முன்னால் 3 முறை தமிழகத்தில் வருவார். தமிழகத்தின் மீட்பெரும் இரட்சகரும் போதகருமாறு இருந்த தேசிய அரசியலில் தமிழகத்தை இணைக்க வேண்டும் என்ற ஒரே லட்சிய வேங்கையாக தான் பிரதமர் மோடி வருகின்றார். இதைத்தான் கண்டு திராவிட கட்சிகள் நடுநடுங்கி செயல்படுகின்றன. பிரதமரை வசைப்பாடுவது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வசைப்படுவது, தமிழகத்தின் தலைவர் அண்ணாமலை வசைப்படுவது, அப்பப்போ அடிக்கடி கண்மணி பொன்மணி என்று சொல்லி ஆளுநர் ஆர்.என்.ரவி வசைப்படுவது, இதெல்லாம் தான் திமுக இன்றைக்கு கையில் எடுத்து வச்சிருக்க பெரிய அஸ்திரங்கள். காரணம் என்றால் திமுகவுக்கு சொல்லி சாதனையை சொல்லி கேட்கறதுக்கு கையில் எதுவும் இல்லை. எல்லாம் பொய்யும் புரட்டும் எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் மோடியை வசைப்பாடுவதுதான் இவர்களுக்கு இன்றைக்கு உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. மக்கள் இவர்களை நம்ப மாட்டார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது பிரதமர் மோடி தான் என்பது என்னுடைய பதிவு. ஓகே சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.